ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான தியான வசனம் ஏசாயா 41 அதிகாரம் 10வது வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய தேவன் தம்முடைய நீதியின் வலது கரத்தினாலே நம்மை தாங்குகிறவராய் இருக்கிறார். நாம் நடக்கிற பாதைகளிலே நாம் விழுந்து போகாதபடி, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய அனுதின வாழ்விலே, ஜீவியத்திலே நாம் சறுக்கலாய் விழுந்து போகாத வண்ணம் தேவன் தாங்கி பிடிக்கிறவராய் இருக்கிறார். என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் பொழுது, கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. இன்றைக்கு எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாங்குகிறார் என்று சொல்லுகிற பொழுது நாம் சுயமாய் நம்மாலே நிற்க முடியாது என்பதை இது சொல்லுகிறது. நம்முடைய பரிசுத்தத்திலே, நம்முடைய நீதியிலே, நம்முடைய விசுவாசத்திலே நாம் தேவனாலே தாங்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். நாம் சொல்லலாம், நான் தேவனை பற்றி கொண்டிருக்கிறேன் என்பதை விட தேவன் நம்மளை பற்றி கொண்டிருக்கிறது, தாங்கி கொண்டிருப்பது ஒரு ஆசீர்வாதமான காரியமாய் இருக்கிறது. நாம் பலவீனமான மனிதர்களாய் இருக்கிறோம், தேவன் பலமுள்ளவராய் இருக்கிறார். நாம் குறைவானவர்களாய் இருக்கிறோம், தேவன் நிறைவானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மகா பரிசுத்தராய் இருக்கிறார். அவர் ஒருவரே நமக்கு இரட்சகரும் இரட்சிப்பை கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உடைய தயவு நீதிமான்களை அவர் தாங்குகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் கவனிக்க வேண்டும். ஈ சஸ்டெயின்ஸ் யூ. நம்ம வாழ்க்கையில் முன்னாடி கடந்து போகும்படி, இந்த தேவனுடைய இந்த ஓட்டத்தில் தொடர்ச்சியாய் ஓடும்படியாய், நாம் விழுந்து போகாமல், நின்று விடாமல், நம்ம திரும்பி போகாமல் இருக்கும்படி கர்த்தர் ஈ ஹோல்ட்ஸ் அவர் ஹேண்ட். நம்முடைய கரங்களை தேவன், எருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையை, உன்னுடைய கரத்தை தேவன் பற்றி கொண்டிருக்கிறார் என்பதை நீ மறந்து போகக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கரகினாலே அவனை தாங்குகிறார் என்று சொல்லி சங்கீதம் 37:24 படிக்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய குடும்ப சூழ்நிலையில், உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில், போராட்டத்தில், ஐயோ நான் விழுந்து போய்விடுவேன், நான் தோற்று போய்விடுவேன், என்னை எல்லாரும் மேற்கொண்டு விடுவார்களோ என்று சொல்லி தயங்குகிறீர்களா? ஒன்றை ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள். தேவனாகி கர்த்தர் உங்களை தாங்குகிறவராயிருக்கிறார். தேவன் உன்னை பற்றி கொண்டிருக்கிறார். தேவன் உன்னை முன்னாடி கடந்து போகும்படியாய், உனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நீர் ஓடும்படியாய் கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உன்னை தாங்குகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நம்மை தாங்குகிறார் என்கிற ஒரு எண்ணம் நமக்கு அவசியம். அந்த உணர்வு மிகவும் அவசியமாக இருக்கிறது. நாம் சுயமாய் எல்லாவற்றை செய்ய முடியாது என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு உணர்த்துகிறது. அருமையான தேவ பிள்ளையே, நீர் என் உத்தமத்தில் என்னை தாங்கி என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்திலே என்னை நிலைநிறுத்துவீர். அவர் தான் நம்மளை அவருடைய சமூகத்தின் இரக்கங்களினாலும் காருண்ய தயவினாலும் தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் நிலைநிறுத்துகிற தேவனாயிருக்கிறார் என்று சொல்லி சங்கீதம் 41:12 நாம் படிக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, நமக்கு அந்த தேவ கிருபை, தேவனுடைய பலன் நமக்கு அவசியம் என்பதை உணர வேண்டும். கர்த்தருடைய சத்துவம் நமக்கு வேண்டும் என்பதை உணர வேண்டும். வார்த்தையின் வல்லமையிலே நாம் பலப்பட வேண்டும் என்பதை நாம் உணர வேண்டும். இவைகள் எல்லாம் செய்கிற பொழுது அந்த தேவன் தாங்குகிற தயவு நம்மை தொடர்ச்சியாய், அதுக்குள்ளே தேவன் நம்மை தாங்கி நடத்துகிறதை நம்மால் சரிவர கண்டு கொள்ள முடியும் என்பதை நாம் உணர வேண்டும். என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலது கரம் என்னை தாங்குகிறது என்று சொல்லுகிறார். நம்முடைய ஆத்துமா தேவனை சார்ந்து நிற்கிற பொழுது, உலகத்திலேயோ பாவத்தில் இருளின் வழிகளிலோ தேவனுக்கு செவி கொடுக்காத வண்ணம் போகாதபடி நம்முடைய ஆத்மா தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிற பொழுது அவருடைய வலது கரம் நம்மை தாங்குகிறதா இருக்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் நம்மை தாங்குகிற தேவனாயிருக்கிறார். உன்னுடைய வாழ்வு சுக வாழ்வாய் இருக்கும்படி, நீ தொடர்ந்து பிசாசுனை கீழே தள்ளணும்னு நினைக்கிறான தேவன் நினைக்கிறாரு, நீ விழுந்து போகக்கூடாது, பிசாசை நீ மேற்கொள்ளணும், பிசாசுனை மேற்கொண்டு விடக்கூடாது என்பதாக அந்த வார்த்தையிலே தேவன் உறுதியாய் இருக்கிறார். உன்னை தாங்குகிறார், உன்னோடு கூட இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, நீ கவலைப்படாத. நீ சறுக்கலாய் இருக்கலாம், விழுந்து போயிருக்கலாம், தேவன் உன்னை தாங்கி கொண்டிருக்கிறார். உனக்கு அப்படி தோன்றுது,
ஆனால் தேவன் உன்னை பற்றி கொண்டிருக்கிறார். உன்னை கீழே விட்டுடல, நீ விழுந்து போகும்படி உன்னை விட்டுடல. கர்த்தர் உன்னை பற்றி கொண்டு தாங்கி கொண்டிருக்கிறார். அப்படி கரமனோடு கூட இருக்கிறது. கடைசியாய் ஒரு வசனத்தை யூதாவின் புஸ்தகத்தில் 24ஆம் வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்துவோம் வல்லமை உள்ளவர் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. உங்களை மாசற்றவர்களாய் பார்க்க தேவன் விரும்புகிறார். அந்த மகிமையுள்ள சன்னிதானத்துக்கு நீ வர வேண்டும், மாசற்றவர்களாய் நிற்க வேண்டும் என்பதில் தேவன் உறுதியாய் இருக்கிறார். அதனால் தைரியமாயிருங்க. கர்த்தர் என்னை தாங்குகிறார் என்கிற அந்த எண்ணம், அந்த உணர்வு உங்களுக்கு மேலே எப்பி இருக்கணும். கர்த்தர் என்னை தாங்குகிறார். இந்த நாளிலும் கர்த்தர் இந்த வார்த்தைகளினாலே உங்களை ஆசீர்வதித்து திடப்படுத்துவாராக, உங்களை தாங்கி வழி நடத்துவாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.